மூன்றாவது பாடம் பலபடி வேதியியல். முதல் கேள்வி, மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை டேஷ் ஆகும்? விடை ரேயான். வலுவான இலை டேஷ் ஆகும்? அக்ரிலிக், ரேயான், பாலியஸ்டர், நைலான். விடை நைலான். மூன்றாவது கேள்வி, ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை என்னாகும்? உருகுமா, வெடிக்குமா, இல்லை எதுவுமே ஏற்படாதா, இல்லை எரியுமா? விடை எரிதல். கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஷ் ஆகும்? பாலியஸ்டரா, பிவிசியா, நைலானா, அக்ரிலிக்கா? விடை பிவிசி. நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஷ் என்ற பயன்பாட்டில் அறியலாம்? நெகிழி உறிஞ்சி குழாய்களா, கேரிபைகளா, இரத்தப்பைகளா, இல்லை நெகிழி கருவிகளா? விடை நெகிழி உறிஞ்சி குழாய்கள். டேஷ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள். நெகிழி புட்டி, பருத்தி துணி, கம்பளி, காகிதம். இதில் சரியான விடை நெகிழி புட்டி. PET என்பது டேஷின் சுருக்கெழுத்தாகும்? விடை பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட். அடுத்தது எல்லாமே நிரப்புக வரும். விடையும் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கும். டேஷ் என்பது பாலிஸ்டர் துணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு, பாலிகாட். பல்வகை நெகிழிகளை இனம் காண டேஷ் பயன்படுகின்றன? ரெசின் குறியீடு பயன்படுகின்றன. சிறிய அலகுகளான பல ஒற்றைப்படிகளின் தொடர்ச்சியான சங்கிலி தொடர் அமைப்பின் பெயர் பலபடி ஆகும். முழுமையான இயற்கை இலையின் எடுத்துக்காட்டு டேஷ் ஆகும்? விடை பருத்தி. கக்கூன்களை கொதிக்க வைத்து பெறும் இயற்கை இலை டேஷ்? பட்டு. சரியா தவறா? அதிக அளவிலான நெகிழிகள் சுற்றுச்சூழலை பாதிக்கின்றன. விடை சரி. மறுத்தல், அதாவது தவிர்த்தல் என்பது நெகிழியை கையாளும் சிறந்த முறையாகும். விடை சரி. செயற்கை இலைகளான ஆடைகளை அணிந்து சமையலறையில் வேலை செய்வதே சிறந்தது. தவறு. என இயற்கையான இலைகளை செய்வதுதான் சரி. வீரியம் குறைந்த நெகிழிகள் சிதைந்து மைக்ரோ நெகிழிகள் என்ற சிறிய துகள்களாக மாறும். விடை சரி. பருத்தி என்பது ஓர் இயற்கையான பாலிமர் ஆகும். சரி. அடுத்தது ஒப்புமை கேள்வி. பருத்தி இயற்கை, இப்போ பாலிஸ்டர் என்ன வரும் அப்படின்னா செயற்கையாக வரும். கரண்டி PLA கரண்டி மட்கும் தன்மை கொண்டது. அப்போ நெகிழி கரண்டி என்ன செய்யாது? மட்காது. நைலான் நைலான் அப்படிங்கிறது வெப்பத்தால் இருக்கக்கூடியது. வெப்பத்தால் உருகும். இப்போ பட்டு என்ன செய்யும் அப்படின்னா வெப்பத்தால் எரியும்.